சண்முகா சரணம். ஓம் நம சிவாய நமக. ஓம் சரவண பவ. ஓம் சண்முகா கே. ஓம் சரவண பவ. ஓம் சண்முகா சரணம். பொற்பாதம் பணிந்து கொண்டிருக்க எனக்கு நல்வரம் அருள்வா. முதல்நாகவும் சரவண பொதுகில் என்றும் சிவநெட்டிலிருந்து 6 குழந்தைகள் காத்திய பெண்களால் வளர்க்கப்பட்டு வந்திருக்கிறார்களா. இப்படி சமயத்தில் 30 முக்கோடி தேவர்களும் 40 ஈசிமர்களும் எனது தந்தையிடம் வந்து அசுரனை அழித்துவிட்டு எங்களை வாழவும் கேட்க, வரம் கொடுத்த நானே அசுரனை எப்படி அழிப்பதுன்னு கேட்க, நீங்க சென்று அழிக்க வேணாம், மறு உருமெடுத்து அசுரனை அழித்து விட்டு எங்களை வாழ வைக்கணும்னு கேட்க, அண்ட சக்தி ஆதிபராசக்தியின் கையில் வேலையேந்தி அசுரனை இரண்டாக பிளந்து ஒரு பக்கம் சேவலாகவும் ஒரு மயிலாகவும் மாறி இதோ நாட்டு மக்களுக்கு உலக மக்களுக்கும் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி சமயத்தில் திருமணம் அமிர்தவல்லி சுந்தரவல்லி திருமணம் முடித்தாச்சு. சுந்தரவல்லி திருமணம் முடிக்க காலகட்டம் வந்து விட்டது. இதோ நாரதர் மகரிஷி வரையில் இருக்கிறார். அவர் வரைக்கும் அன்னையும் பிதாவும் முன்னதையும் சொல்லக்கூடிய தாய் தந்தையை வணங்கிவிட்டு பிறகு கதைக்கு தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவுகள் பெருமையில் இல்லை, தந்தையே அன்பில் இல்லை, தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை.
பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியார் என்னை நீ பார்த்தாலே போதும். பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும். வாழ்விலிடரேதும் மாறாது எப்போதும் சண்முகம் பன்னிரு விழிகளிலே. உன்னிரு பதமினைந்து அன்புடன் தினம் பணிந்தேன். உழுதிரு பதமணிந்து அன்புடன் சினம் கணிந்து தினமாய் போற்றும் என்பார் உன்னிரு உள்ளம் கனிந்து. தினமாய் போட்டும் என்பார் உள்ளந்திரு உள்ளம் கணிந்து பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும். பன்னக சயனல் மகிழ்ந்திடும் அருகா பாரோர் புகழ்ந்து போட்டிடும் குமரா. வண்ணகர் ஜெயனம் பணிந்திடும் முருகா வாரோர் எல்லாம் போற்றிடும் குமரா. வண்ணமயில் ஏறும் வடிவேல் அழகா. வண்ணமயில் ஏறிடும் வடிவேல் அழகா அழகு தெய்வானையுடல் காட்சி தரும் ஆறுமுகா. அழகு தெய்வானையுடல் காட்சி தரும் ஆறுமுகா. பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாலே போதும். தமிழ் கடவுளே அனந்த கோடி நமஸ்காரம் முருகா, அனந்த கோடி நமஸ்காரம் முருகா. இசை மேதையவர்க இசை பரம்பரையவர்க திருலக செஞ்சாரியே ஈசனும் பேரனாகிய தாங்கள் வருகை ரொம்ப பெருமை அடைந்தேன். நலந்தானே? யாம் இருக்க பயம் என்ன முருகா அவருக்கு பயன் உலகத்துல. வரவேற்கிறேன். ஹலோ. இனிதானே சுரஞான இசை மேதையே இசை மேதையே இசை இனிதான சுரஞான இசை மேலே இசை மேதையே இசை மேதையே மசை மேதையே இசை மேதையே. இனிதான சுரஞான இசை மேதையே இனிதான சுரஞான இசை மேதையே எனதல்மை துயர்வாலும் தவனொயிலே எனதல்மை துயர்வாலும் தவனொயிலே இனிதான நாரதர் இனிதான முனிவர் இனிதான சுரஞான இசை மேதையே
கொள்கையை அகற்றிடும் வல்லவரே. தாங்கள் வந்த விவரம் முருகா, மூன்று உலகமும் சென்று மும்மூர்த்தியையும் கண்டு வணங்கி மங்கள ஆசீர்வாதம் பெற்று வரும் மார்க்கத்தில் குறிஞ்சிவன திணையிடையில் ஒரு அழகிய கனி கண்டேன். அக்கனியை கண்டதும் முருகா அர்ப்பணம் என்று கூறிவிட்டு அதை தாங்களுக்கே சமர்ப்பிக்கலாம் என்று வந்தேன். முருகா, இதுவே நான் வந்த விவரம். கனி நடந்திருக்கீங்களா? ஏற்கனவே கொடுத்த கனி, ஏற்கனவே கொடுத்த கனினால ஆமா, கிடைத்தது ஒரு படை வீடு. ஆமா, இப்ப இந்த கனியால ஒரு பெரும் வந்து சேர்மா. இன்னைக்கு நான் கண்டு வந்த கனியால ஒரு சின்ன வீடு கிடைக்க போகுது மாப்ள. சின்ன கிடைக்க போகுமா? நிச்சயமாக. இந்த பக்கியில எந்திரிச்சு எங்க போகுது? டேய், உட்கார்ந்து நாடகத்தை பார்க்காம எந்திரிச்சு ஓடுறீங்க. இருக்கட்டும், கனிக்கு பெருமை இருக்கீங்களா? நிச்சயமாக பெருமை எடுத்து கொடுங்க. எங்க ஒரு நாரத மகரிஷி நான் கண்டு வந்திருக்க கனியில சிறப்பு இல்லாத கனியை பார்த்துட்டு வருவோனா என்ன மாப்ள? ஆக அற்புதமான கனி, அருமையான கனி, பெருமையான கனி. அப்படிப்பட்ட கனியினுடைய மகத்துவத்தை எடுத்துரைக்கிறேன், கேளுங்க மாப்பிள்ள. மாங்கனிக்கும் தேன் கதலி வங்கனிக்குமே ஒரு பூங்கனியை கண்டு மனம் உரித்தேன் முருகா. முருகா குமரா சண்முகா. மாங்கனிக்கும் தேன் கதலி வங்கனிக்குமே ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா. முருகா முருகா சண்முகா. நான் கனிந்தேன் அக்கனியை, நான் கனிந்தேன் அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்து உள்வீர் முருகா. முருகா குமரா சண்முகா. சிவமயமாக தெரிகிறதே சிந்தை, சிவயோகம் வருகிறதே. சிவமயமாக தெரிகிறதே சிந்தையும் சிவலோகம் புரிகிறதே. புவனங்களால்
கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் நான் கனித்தேன் அக்கனியை தாங்கள் இக்கனமே சென்று கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்ள வேண்டும் முருகா இதுவே கனியின் சிறப்பு சிறப்பு சாய்க்கமென்ன மொழி சாய்க்கமன மொழியே சுவடுங்கே கனியே மாங்கனிக்கு தேங்களை சொல்லக்கூடிய மாங்கனிக்கு பூங்கனி கண்டு வந்திருக்கீங்க சுயசர்மா நிச்சயமாக தரக்கூடிய கண்ணால் காணலாம் காதால் கேட்கலாம் நாவால் ருசிக்கலாம் உள்ளத்தால் நினைக்கலாம் மாப்பிள்ள நினைக்கலாமா அனைத்தும் நினைக்கலாம் அனைத்தால் அணைக்கலாம் நினைக்குமா நிச்சயமாக பச்சிக கண்ணா பச்சிகள் கண்டா பச்சிக கண்ணா சொல்லி நாரதரே 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 பச்சிகள் கண்டான் பரந்தோடும் பார்க்கையா நாரதரே பறந்தோடு மாதையால் பச்சமுடனே செல்வீர். அவள கண்டு வந்தது கனியா கன்னியா முருகா கண்டு வந்தது கனியல்ல கன்னி ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதியிலே நிற்கின்றது அமுதவள்ளி சுந்தரவள்ளி அதுல கொடுத்த வாக்கு அமுதவள்ளி தென்புறத்துல தென்புன்றம் என சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் வச்சு மனம் முடிச்சாச்சு இன்று சுந்தரவள்ளியோ அந்த திணைவலை சோலைக்குள்ளே சுதந்திரமாக இருக்கின்றாள் அன்னவளையும் மனம் முடிக்கணுமாப்புல திருமணம் முடிக்கணும் நிச்சயமாக எப்படி சென்று திருமணம் முடிக்கணும் முருகா அவளோ வேடுவகுலத்து பெண் தாங்களோ கருமாரி மகன் உருமாறி சென்று தாங்களும் ஒரு வேடுவனாக சென்று மான்குட்டியை தேடி வந்தேன் என்று வழக்குரைத்தாடி பெண்மகளை கடிமணம் அதாவது காதல் திருமணம் செய்து எனக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நல்லது ஒரு காட்சி தரணுமாப்புல பள்ளி மனதில் இடம் பிடித்து திருமணம் செய்ய வேணும் அவ்வளவுதான் அப்படி திருமணம் செய்ய இடத்துல நீங்க எல்லா திருமணம் ஆகல நான் இல்லாத திருமணமா கண்டிப்பா நீங்க வரணும்ல நிச்சயமாக வருகிறேன் மாப்பிள்ள வந்துறீங்களா வரும்பொழுதே மூணோட வரேன் மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள மூணு முருகா மீதியை ஒளிச்சு வச்சுக்கிட்டாப்ல மூணை மட்டும் உங்கள்ட்ட கொடுத்துட்டு மீதி 6 ஒளிச்சு வச்சுக்கலாம்னு பாக்குறாப்ல நாரதர் அந்த மூணை நீங்க மறந்துடக்கூடாதுன்னு ஞாபகப்படுத்துறதுக்காக முருகா மூணு பொருள் என்ன பொருள் மாப்பிள்ள அந்த மூணு எனக்கே பத்தாது நீங்க என்ன பண்ணுவீங்க ஏப்பா நீ எந்த மூணத்தையும் கேட்கிற அதானே எந்த மூணு ஏன்னா மூணுனாலே உன் பஞ்சாயத்தாதே இருக்கு ஆமா மூணு என்றால் மணமகனாகிய உங்களுக்கு ஒரு மாலையும் மணமகளாகி அவளுக்கு ஒரு மாலையும் நாவால் பாமாலை பாடி வரும் எனக்கு தாங்கள் என்ன மாலை சுட்டுது அந்த மூணு ஆவாசோடி மாலை எங்களுக்கு கொண்டு வரும் பொழுது திருமணம் முடிச்சு வைக்கும் பொழுது உலக மக்கள் பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு இந்த வேலனுடைய சிறப்பு மாலை உண்டு காத்து கொண்டிருக்கு மாப்பிள்ள சந்தோஷமா ஏமாப்ல நே சரவணானே மச்சனாகிய நான் ஒரு 3 கொடுக்குறேனே மச்சனை இங்க ஊர் உலகமெல்லாம் சுத்தி வராரே ஒரு 6 கொடுக்க கூடாதா உங்களுக்கு இல்லாத நாரதர காலையில உங்களுக்கு நிப்பாட்டி 6 வாங்கி தரேன் பேசாம எந்த 6 மாப்பிள்ள கொலைப்படாங்க எல்லாமே நன்மை சரவண பவ என்ன சொல்லக்கூடிய 6 எழுத்து மந்திரம் அத கொடுங்க மாப்பிள்ள அது போதும். கண்டிப்பா கிடைக்கும் நிச்சயமாக சென்று வரட்டுமா போயிட்டு வாங்க எனக்கே கொண்டிக்காலி தான் கொடுத்தாரு இப்ப மறுபடிக்கும்ல முருகர் வராரு முருகனாக நடித்து கொண்டிருக்கும் வீர ஆலங்குளம் ஏ தேவேந்திரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. எனக்கு மாலை நினைத்து மரியாதை செய்த புளியண்டார் கோட்டை கிராமத்தில் கூடிய இடமே தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் இம்மானூர் பேரவை சேர்ந்த இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் எங்களுக்கு ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் புளியண்டார் ஒரு கிராமத்திலே வசித்து வந்து தமிழ்நாடு முழுவதும் மைக் செட்டு கட்டி பேரும் புகழும் வெற்றி கொடி நாட்டி வரும் அருமை தம்பி
எம் பாண்டி அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு கலைக்குழு சார் நன்றி தெரிவித்துக் கொண்டு நன்றி நன்றி கலந்த வணக்கம். சரவணாண்ணே கல்யாணம் நோட்டி எவ்வளவு வேகம் பார்த்தீங்களா? அவர் முன்னாடி போய் செய்யட்டும், நான் பின்னாடியே போய் குழி பறிக்காம விட மாட்டேன். முகூர்த்த கால் ஊன்றதுக்கான பணியை நான் செய்கிறேன். ஆக அப்பேற்பட்ட மணமக்களை வாழ்த்தணுன்ற வகையில் நீலவான ஓடையில் நீந்துகின்ற விண்ணில நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா வராமல் வந்த என் தேவி நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெள்ளிலா நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா வராமல் வந்த என் தேவி நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா காளிதாசன் பாடினான் மேகதூதமே காளிதாசன் பாடினார் மேகதூதமே தேவிதாசன் பாடுவான் வாழ்க்கை கீதமே இதழ்களில் தேர்துளி ஏதினும் வைகிலி இதழ்களில் தேன்துளி ஏங்கிடும் சரவணா பைங்கிளி இல்லையே நான் இல்லையே ஊடல் ஏன் கூடும் நேரம் நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா கடலலை கால்களை முத்தமிடும் புதுக்களை சப்தமில்லாத முத்தங்களை கற்று தந்தாள் இந்த கண்ணியலை கடலலை கால்களை ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ பூம்பேர சொல்லும் ரோசாப்பூ காற்றில் ஆடும் தடியாக உன் பாட்டு மட்டும் துணையாக ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானை உன்ன தேடுது ராசா நதிக்கரை போரும் அது போரும் இங்கு தேடு காடுதே தேரில் ஊறுதே இங்கு பூவை காண சூடுதே சிந்து நதிக்கரை ஓரும் வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் மனதில் எழுந்த நினைவுகள் கண்ணீர் சிந்தும் நீரலைகள் வசந்த் துள்ளி தெரிந்ததொரு காலம் வள்ளிப்பை என்றதொரு காலம் ஆணென்ன பின்னல்ல நீ எனக்கு நீ எனக்கு ஆணென்ன பின்னல்ல நீ உனக்கு நீ உனக்கு துள்ளி தெரிந்ததொரு காலம் உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைக்கையிலே
பாவமோ